வரும் மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம். திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம். சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாள். சோமம் என்பது சிவபெருமானையும் சந்திரனையும் குறிக்கும். சந்திர திசை நடப்பவர்கள் சிவனை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்தால் மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். பிரதோஷம் என்றாலே பாவங்களை போக்கும் நாள். அன்று அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவனையும் நந்தி பகவானையும் வழிபாடு செய்யணும். இந்த சோமவார பிரதோஷம் வளர்பிறையில் வருகிறது. ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பிரதோஷமாக சொல்லப்படுது. அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை நாம் தரிசனம் செய்தால் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அகலும் என்பது நம்பிக்கை. அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ நாளன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேக பூஜைக்கு பால், இளநீர், பன்னீர் இவற்றை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யலாம். நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கும். ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை 108 முறை சிவாலயங்களில் அமர்ந்து சொல்லலாம். இப்படி சொன்னால் பாவங்கள் நீங்கி அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுது. இந்த பிரதோஷம் சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய நாளில் வருது. அன்று நாம் கொடுக்க வேண்டிய தானம் பச்சரிசி. யாருக்காவது ஒருத்தருக்காவது பச்சரிசி கொஞ்சமாவது அன்னதானம் கொடுக்கணும்.